ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸிலிருந்து நூலகம் பற்றிய செய்திகள் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ இதில் எது தப்புன்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் தப்பு. இந்தியாவின் முதல் பொது நூலகம் எதுனா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் ஆகும். அங்கே மும்பை நடுவண் நூலகம் சொல்லி வந்திருக்கக்கூடாது, திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் சொல்லி வந்திருக்கணும். ஸோ அதுக்கடுத்து தான் மீதி இருக்கிறது எல்லாமே சரிதான். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எதுனும் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எதுனும் கன்னிமரா நூலகம் தான். கல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகமாகும். ஸோ இது எல்லாமே சரிதான். ஸோ அதுக்கடுத்து தான் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது எதனும் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமாகும். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எதனும் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதனும் திருவனந்தபுரம் நடுவண் நூலகமாகும். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதனும் திருவனந்தபுரம் நடுவண் நூலகமாகும். ஸோ அதுக்கடுத்து தான் நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக. முனைவர் ரா அரங்கநாதன் தான் உருவாக்கியிருப்பார். நூலக விதிகளை உருவாக்கியவர் யாருன்னா முனைவர் ரா அரங்கநாதன். ஸோ அதுக்கடுத்து தான் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எதுனா கன்னிமரா நூலகம் ஆகும். தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எதுனா கன்னிமரா நூலகம். ஸோ கன்னிமரா நூலகம் சென்னை டேஷ் அமைந்துள்ளதுனா கன்னிமரா நூலகம் என்பது சென்னையில் எழும்பூரில் இருக்கும். கன்னிமரா நூலகம் சென்னை எழும்பூரில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் ஆசியாவின் மிக பழமையான நூலகம் எதுனா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஆகும். ஆசியாவின் மிக பழமையான நூலகம் எதுனா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஸோ உலகின் மிகப்பெரிய நூலகம் எதுனா அமெரிக்கா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஆகும். உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஆகும். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுனா திருவனந்தபுரம் நடுவண் நூலகமாகும். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுனா திருவனந்தபுரம் நடுவண் நூலகமாகும். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எதுனா கன்னிமரா நூலகமாகும். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எதுனா கன்னிமரா நூலகமாகும். கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கூற்று பார்ப்போம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியதும் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஸோ அது சரிதான். ஸோ கூற்று 2 பார்ப்போம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமரா நூலகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஸோ கூற்று 3 பார்ப்போம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகமே. ஸோ கூற்று 3 மட்டும்தான் சரி. இதில் கூற்று 1 3 என்பது சரி, 2 என்பது இதில் தவறாகும். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுனா திருவனந்தபுரம் நடுவண் நூலகமாகும். ஸோ அதுக்கடுத்து தான் கன்னிமரா நூலகம் சென்னை டேஷ் அமைந்துள்ளதுன்னா கன்னிமரா நூலகம் என்பது சென்னை எழும்பூரில் இருக்கும். ஆசியாவின் மிக பழமையான நூலகம் என்பது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமாகும். உலகின் மிகப்பெரிய நூலகம் என்பது அமெரிக்கா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுனா திருவனந்தபுரம் நடுவண் நூலகமாகும். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எதனும் டாக்டர் ச ரா அரங்கநாதன் விருதாகும். சிறந்த நூலகர்களுக்கான விருது எதனும் ரா அரங்கநாதன் விருதாகும். ஸோ அதுக்கடுத்து தான் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். ஸோ அது கரெக்டு தான். அதுக்கான வினா பார்த்தோம்னா உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எதுனா கன்னிமரா நூலகம் தான். ஸோ அதுக்கடுத்தது இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறதுனா கன்னிமரா நூலகத்தில் தான் பாதுகாத்து வைக்கிறாங்க. இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறதுனா கன்னிமரா நூலகத்தில் தான் பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ அதுக்கடுத்து தான் இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னா முனைவர் ரா அரங்கநாதன் ஆகும். இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னா முனைவர் ரா அரங்கநாதன். ஸோ கன்னிமரா நூலகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னா சென்னை எழும்பூரில் இருக்குது. தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் பார்த்தோன்னா ஆவண காப்பகமாக திகழ்கிறது. தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் என்பது ஆவண காப்பகமாக திகழ்கிறது. ஸோ அதுக்கடுத்து தான் உலகில் மிகப்பெரிய நூலகம் எதுனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தான். உலகில் மிகப்பெரிய நூலகம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஸோ அதுக்கடுத்து தான் தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு எப்போனா 1953 ஆகும். தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு எப்போனா 1953 ஆகும். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எதனும் கன்னிமரா நூலகமாகும். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எதனும் கன்னிமரா நூலகம். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஸோ தேசிய நூலக நாள் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 9 ஆகும். தேசிய நூலக நாள் என்பது ஆகஸ்ட் 9. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகம் எதனும் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமாகும். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகம் எதனும் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமாகும்.
இந்தியாவில் உள்ள நூலகங்களுள் முதன்மையானது எதனும் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகமாகும். இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எதனும் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகமாகும். சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது எதனா புத்தகச்சாலையாகும். சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது எதனா புத்தகச்சாலை. முதலாக மக்களுக்காக நூல் நிலையங்களை அமைத்த நாடு எதுனா கிரீஸ் ஆகும். முதலாக மக்களுக்காக நூல் நிலையங்களை அமைத்த நாடு எதுனா இந்த கிரீஸ் நாடு தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்தது அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னா சென்னையில் இருக்கும். அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் எங்கன்னா சென்னை. ஸோ அதுக்கடுத்ததான் இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னா சீரா அரங்கநாதன் ஆகும். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னா சீரா அரங்கநாதன். ஸோ இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னா சீர்காழி சீரா அரங்கநாதன் ஆகும். ஸோ அவ்வளோதான், இதிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.